இன்று எங்களுடைய தலைவரின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 6 நாட்கள் ஆகிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ஆக்கப்பூர்வமான பணிகள் எங்களுடைய முதலமைச்சர், நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சார்பாக ஆக்கப்பூர்வமான பணிகள் ஒவ்வொரு நாளும் செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு தேவையான அனைத்து உத்தரவுகள் எப்படின்னா, மதுபான கடைகள் மூடப்பட்டதுலேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பான சிங்கப்பெண் படை உட்பட ஒவ்வொன்றும் ஆக்கப்பூர்வமான ஒவ்வொரு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக மக்கள் என்ன எதிர்பார்த்து வாக்களித்தார்களோ அது 100% நிறைவேற்றப்படும். எல்லா இடத்துலையும் வந்து இப்போ ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட், அதாவது போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க கண்டிப்பாக எங்களுடைய முதலமைச்சர் தமிழகம் முழுவதும் இருக்கும் அனைத்து அதிகாரிகளையும் முடக்கி விடுவார். எதை எதிர்பார்த்து மக்கள் வாக்களித்தாங்களோ அது 100% நிறைவேறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக இப்போ என்னென்ன பழைய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் இருக்குதோ அதெல்லாம் தொடரும்னு சொன்னதன் அடிப்படையில் நேற்றெல்லாம் பெண்களுக்கான 1000 ரூபாய் எல்லாமே வந்து இன்றைக்கி வர வைக்கப்பட்டது. ஒவ்வொன்றும் கண்டிப்பாக எந்தவித தடையும் இல்லாமல் மக்கள் நல திட்டங்கள், மக்கள் நல பணிகள் மக்களுக்காக மட்டுமே செய்யக்கூடிய அரசாக இந்த அரசு தொடரும். சார், திருப்பங்கூர் தொகுதியிலேயே அதிகமான திட்டங்கள் வந்து இன்னும் நிறைவேற்றப்படாமல் நிறையா இருக்குது. இது எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க நீங்கள் இப்போ அமைச்சர்? இல்லை, கண்டிப்பாக இப்போ தான் வந்து தொடங்கி இருக்கிறோம். இன்றைக்கி தான் வந்து முதல் பதவியேற்ற பிறகு வந்திருக்கோம். ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்வோம்.